காவியா, காவியா. அக்கா. ஏய், என்னக்கா? என்ன காலையில இப்படி யோசிச்சு உட்காந்துட்டு இருக்க? அம்மா அத்தனை முறை கூப்பிடுறாங்க, நீ கவனிக்கவே இல்ல? இல்லடி, 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? நம்மள சுத்தி எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, நம்ம தனியாயிட்டோம்ல. அதுக்கு என்னக்கா இப்ப பண்றது? அதுக்காக கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? விடுக்கா, அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. என்னாலயும் இதை தாங்க முடியல இந்திரா. உங்க அப்பாவை எப்படி வெளியில கூட்டிட்டு வர போறோம்னு தெரியல. உங்க மாமியார் வீட்ல இருந்து உங்க 2 பேரையும் சுத்தமா ஒதுக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. மாமா, அத்தை, சுபாக்கா, கதிர் எல்லாரும் நம்மள சுத்தமா மறந்தே போயிட்டாங்கல்ல. காவியாவும் இந்திராவும் ராகினி சொல்லியா இந்த வீட்டை விட்டு போனாங்க? அவங்க அப்பா செஞ்ச தப்புக்காக போனாங்க. நீங்க ஏன் இதுக்கு ராகினியை குறை சொல்றீங்க? நல்லா கேளுக்கா. இந்த பாரு ஜெயா, உனக்கு வர வர எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம போச்சு. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. காவியாவுக்காக நீ உருகிட்டு இருந்த, கடைசியில அவ இப்ப முடியாம கிடக்குறா. ஆனாலும் நீ அவளை பார்க்க போல. என்ன ஜெயா, நீ எவ்வளவு நல்லவன் நினைச்சிட்டு இருந்த நானு, அந்த அளவுக்கு நீ கல்மனஸ் ஆயிட்ட இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லு, யார் காரணம்? ஆமா மாமா, நான் தான் காரணம். நான் தான் இந்திரா அப்பாவை போலீஸ்ல மாட்டி கொடுத்திருக்கேன் பாருங்க. அது ஒரு ஃப்ராடு குடும்பம். தபா ராகினி. மாமா மாமா போதும் மாமா. ஏற்கனவே நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நாம எவ்வளவுதான் பேசினாலும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. பாத்தியாக்கா, ஓ மருமகளுங்க யாருமே உனக்கு அடங்காம போயிட்டு இருக்காளுங்க. இருக்கட்டும் ராகினி. காவியா இந்திராவுக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாளுங்கன்னு நானும் பாக்குறேன். ஏன் சுபா, இப்பெல்லாம் நீ வீட்ல சமைக்கிறது இல்லையா? யாருக்கும் சரியா சாப்பாடு போடுறது இல்லையா? நேத்து வந்தவ உனக்கு அவ்வளவு பெருசா போயிட்டா இல்ல? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இந்த வீட்ல வச்சு என்ன நடந்திருந்தாலுமே பரவாயில்ல. காவியாவும் இந்திராவும் இந்த வீட்ல இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத்த. நம்ம வீட்ல இந்த அநியாயம் நடந்திருக்க கூடாது அத்தை. அத்தை, காவியாக்கு அவ்வளவு முடியாம போச்சுன்னு அவங்க சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கான்னு கூட நம்ம யாருமே போய் பார்க்கலையே அத்தை. ஓ, எல்லாருக்கும் தனியா ரெக்க முளைச்சிருச்சு. இப்படியே இருங்க. இதுக்கெல்லாம் இந்த ஜெயா வருத்தப்பட மாட்டா. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். என் அக்கா வீட்ல இருந்துட்டு என் அக்காவையே எதிர்த்து பேசுறியா? இதுக்கு பேசாம நீங்க 2 பேரும் இந்திரா பின்னாடியே போயிருக்கலாமே. அம்மாடி மகாராணி, தேவைப்பட்டா நாங்க அதையும் செய்வோம். நான் இங்க இருக்கிறது உங்க அக்காவுக்கு துணையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இங்க சும்மா இருந்திருக்க மாட்டோம். எல்லாரும் கிளம்பி அங்க போயிருந்திருப்போம். அன்பே இல்லாத இந்த வீட்டில் இருக்கிறத விட அங்க போறது எவ்வளோ பெட்டர். அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேண்டாம், என்னை அந்த நிலைமைக்கு தள்ளிடாதீங்க. மாமா இவ்ளோ விரக்தியா இருக்காருன்னா பாவம், அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். அக்கா, இதுங்க பேசுறதுனால நீ மனசை போட்டு குழப்பிக்காத.
நீ செய்யறது தான் கரெக்ட். நீ அவங்கள கண்டுக்காத. எப்படியோ உன்னை குடும்பத்தை விட்டே பிரிச்சுட்டேன். இனிமே யாரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. கடவுளே, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? பொண்ணா சந்தோஷமா இருந்த குடும்பம் யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு. ஆள் ஆளுக்கு ஒரு மூலையில இருக்காங்க. நாங்க இழந்த சந்தோஷத்தை நீதான் திருப்பி கொடுக்கணும். என்னங்க? எனக்கு வேணாம் ஜெயா. வேணாமா? என்னங்க பேசுறீங்க? ஏங்க, பூஜை பண்ணிருக்க, சாமி குத்தம் ஆயிடுங்க. எது ஜெயா சாமி குத்தம்? இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு உடனே போய் அதே கையால சாமி கும்பிட்டா எல்லாம் சரியா போயிருமா? என்னப்பா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாடா நல்லவனே, இவனுக்கு காமி. ஆனா ஒண்ணு ஜெயா, நீயும் உன் பையனும் எத்தனை சாமி கும்பிட்டாலும் சரி, இதோ இப்ப செஞ்சிட்டு இருக்கிற பாவத்தை கழுவவே முடியாது. என்ன மாமா, காலையிலே நீங்க அக்காவை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஏங்க, அப்படி என்ன நாங்க பாவம் பண்ணிட்டோம்? நாங்கள இந்திராவையும் காவியாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்? அவங்கள தானே போனாங்க. ஏங்க, எதுக்குங்க நீங்க எனக்கு சாபம் விடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஜெயா, தப்பு செஞ்சவங்களை கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் ரொம்ப தப்பு ஜெயா, ரொம்ப தப்பு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியவே தெரியாதா? நம்ம வீட்டுல 2 பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் சந்தோஷமா ஓடிட்டு இருந்தது. வீடே கலகலகலகலன்னு இருந்தது. கௌதம் அம்மா அம்மான்னு உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. ஆனா இப்ப அப்படியா இருக்கு? ஓம் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத சுபா ஹேமாவே நீ செய்யறது பிடிக்காம அவங்கள ஒதுங்கி இருக்காங்க. ஜெயா, நமக்கு 4 பிள்ளைங்க. ஆனா இவ்வளோ பெரிய வீட்டுல இப்போ நீயும் நானும் தனியா இருக்கும் ஜெயா, தனியா இருக்கும். இப்ப என்ன என்னதாங்க செய்ய சொல்றீங்க? சொல்லுங்க. நமக்கு இந்த சொத்து, வீடு, பணம் இதெல்லாம் எதுக்கு ஜெயா? எல்லாம் நம்ம பசங்க அனுபவிக்கிறது தானே. கொஞ்சம் யோசித்து பாரு, நீ இந்திராவை எதுக்கு வெறுத்த? கௌதம்காக தானே. ஆனா கௌதம் இப்ப வீட்டுல இல்லையே. நம்ம வீட்டு வாரிசு வாரிசு காவியா வயித்துல இருக்கிற குழந்தைய எப்படி கொண்டாட தலையில் தூக்கி வச்சுட்டு? மாமா வேண்டாம் மாமா. சுபா, தயவு செய்து என்ன பேச விடுமா. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி ஆகணுங்கிற முடிவில் இருக்கேன். சொல்லு ஜெயா, இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட உன்னால எப்படி ஜெயா சும்மா இருக்க முடியுது? ஜெயா, அது நம்ம குடும்ப வாரிசு ஜெயா. பா போதும், நிறுத்துறீங்களா? என்ன சும்மா குடும்ப வாரிசுன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க? பெரிய இவள அந்த காவியா? நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டா சரி போறான்னு விடுவீங்களா? அதை விட்டுட்டு சும்மா பேசினதே பேசிட்டு இருக்கீங்க.
இப்ப என்ன உங்களுக்கு குடும்ப வாரிசு வேணுமா? குழந்தை தானே. கௌதம்க்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி எனக்கும் அப்ளை பண்ணா 6 மாசத்துல கிடைக்க போகுது. அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணா 10 மாசத்துல குழந்தை. என்னடா சொன்ன? டேய், மனுஷனாடா நீ எல்லாம். நீ எங்களுக்கு தான் பிறந்தியா? ச்சே. எப்படா இவ்வளவு சீக்கிரம் ஒரு உறவை வெட்டி போடுறதுக்கு தயாரா இருக்க? டேய், உனக்கு இந்த திமிரெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஜெயா கிட்ட நான் இவ்வளவு சண்டை போடுறேனே. ஏண்டா அவளை ஏத்துக்கிட்டு நான் காவியா போய் கூட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் கூப்பிட்டா என் மருமக 2 பேரும் வருவாங்கடா. ஏன் கூப்பிடாம இருக்கேன்னு தெரியுமா? சொல்றா, தெரியுமா? என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி. அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. டே, பொண்டாட்டிய வரவளை என்னடா நினைச்ச? உனக்கு சோறாக்கி போட்டு உனக்கு துணி துவச்சு போடுற மிஷின் நினைச்சியா? ஒரு அப்பனுக்கு மகளா பிறந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு அவன் கஷ்ட நஷ்டம் எல்லாத்திலையும் பங்கெடுத்து அவன் துவண்டு போய் உட்காரும் போது ஒரு தாயா தோள் கொடுக்கிற நல்ல தோழியா அப்படி இருக்கிறவதாண்ட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அப்படித்தாண்டா இருக்கா. டேய், உன் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவ சந்தோஷ துக்கமா நினைக்கிற பத்தியா? அவதான பொண்டாட்டி, அவதான் பொண்டாட்டி. டேய், உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இந்த சொத்து வீடு மரியாதை எல்லாம் எல்லாம். அப்பேற்பட்டு என் குலசாமிய நான் என்னைக்கு விட்டு கொடுத்தது இல்லடா. விட்டு கொடுக்கவும் மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். இவகிட்ட நான் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு வச்சுக்க, வருத்தப்படுவாடா. பொண்டாட்டிய வருத்தப்பட வைக்கிறவன் ஆம்பளே இல்லடா. உன்னெல்லாம் என் பையன் சொல்லிக்கிறதுக்கு நாக்கெல்லாம் கூசுதுடா. கண்ணு முன்னாடி நிக்காத, நின்ன கொலை பண்ணிடுவேன். போடா. நீங்க என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. சே, வீடா அது? என்ன வாழ்க்கை, என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாரும் மாதிரி தானே அவனே வளர்த்தோம். மாமா, அக்கா அக்கா ஃபீல் பண்ணாதுக்கா, வாக்கா. என்ன மாமா? அழாதக்கா. மாமா இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க மாமா. இல்லம்மா, வேண்டாமா. குடிங்க மாமா.
ஏன் மாமா, நான் தான் இன்னைக்கு காவியாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் மாமா நீங்க அவசரப்பட்டீங்க? இல்லம்மா, நானும் எவ்வளோ நாள் தான் என் மனசுல இருக்கிற கவலையை அடக்கிட்டு இருக்கிறது. மனசு தாங்கலம்மா, அதான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். அத்தை ரொம்ப கலங்கி போயிட்டாங்க மாமா. பாவமா இருந்துச்சு. இல்லம்மா, அவளுக்கு அப்படி வேப்பில் அடிச்சாதாம்மா சரியா வரும். கூட ராகினின்னு ஒரு பிசாசு பேச்சு கேட்டுட்டு அவ ஆடிட்டு இருக்கால, அதுக்கு தாம்மா, அதனால தாம்மா இப்படி எல்லாம் பேசினேன். நான் பேசினதுல கொஞ்சமாவது யோசிச்சிருப்பாள் அவ. மாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப பாருங்க, கதிர் தம்பி ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப இந்த பிரச்சனையில அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அக்கா, மாமா இன்னைக்கு சரியா தான் சொல்லிருக்காரு. எவ்வளவு அலட்சியமா பேசினாரு. யாராவது ஒருத்தங்க தப்புன்னு எடுத்து சொல்லிதானே ஆகணும். அம்மாடி சுபா, நீ கிளம்புமா. நான் இங்க உங்க அத்தையை சமாளிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயமா, இங்க நடந்த எந்த விஷயத்தையும் அங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஏன் மாமா, சொன்னாதானே நீங்க அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னு புரியும். இல்லம்மா, அது வேண்டாம். பாவம், அங்கேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குமா. நீ போய் அவங்கள நேர்ல பார்த்து அங்க நிலவரம் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாமா, போதும். அப்புறம் பணம் ஏதாவது வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நீ போய் பார்த்துட்டு மட்டும் வா. அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, மறுபடியும் நடந்ததை பத்தி நீங்க அத்தைக்கிட்ட எதுவும் பேசாதீங்க. இல்லம்மா, நான் ஒண்ணுமே நீ சொல்ல மாட்டேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க மாமா. ஹேமா, நீ இருந்து மாமாவை பாத்துக்கோ. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன் மாமா. சரிம்மா. காவியா, அக்கா, சுபாக்கா, சுபாக்கா, அக்கா, இந்திரா, வாங்கக்கா. காவியா, எப்படி இருக்கீங்க சுபாக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாமா? என்னக்கா நீங்க ஏன் இவ்வளவு நாளா வரல? உங்களை எல்லாம் பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதுவும் காவியாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கவே முடியல. அதான் ஓடி வந்துட்டேன். வாமா சுபா, இவங்க 2 பேரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நீயே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்கம்மா. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்லம்மா. அம்மா, தண்ணி எடுத்துட்டு வா. சரி, சுபாக்கா, மது எடுத்துட்டு வரேன். அக்கா, அக்கா வாங்கக்கா, உட்காருங்க. வா. வாங்கக்கா, உட்காருங்க. காவியா, செல்லம் என்ன செய்யறாங்க? நல்லா இருக்குக்கா, ஒண்ணும் இல்ல. உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அக்கா, பரவாயில்லக்கா, நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அம்மாவும் இந்திராவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்தம்மா, இந்த எனக்கு என்னம்மா, என்ன விடு. நம்ம இந்திரா கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் இந்திரா, நம்ம அப்பாவை வெளியில கூட்டிட்டு வர விஷயமா என்னதான் சொல்றாங்க? சுபாக்கா, அப்பாவை எல்லாருமா சேர்ந்து அநியாயமா மாட்டி விட்டுருக்காங்கக்கா. நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்க்கா. என்னன்னே தெரியல, கடவுள் எல்லா பக்கமும் நம்மள சோதிக்கிறாரு. அதை விடுங்கக்கா. அக்கா, மாமா இப்ப எப்படி இருக்காரு? அத்தைக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல? அக்கா, அத்தை என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்கல்ல? என் மேல கோவமா இருக்காங்களாக்கா? ஆமா ஆமா, உன் மேல கோவம்தான். அப்படி இல்லைனாலும் அங்கதான் ஒரு கோல் முட்டி பிசாசு இருக்கே, அவ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுக்கிட்டே தான் இருக்கா. அந்த ராகினி நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமாவே இருக்குமா. அன்னைக்கே அந்த நர்ஸ் வந்து உண்மையை சொல்லியிருந்தா அந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். ராகினி அத்தைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு, அதான் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் சுபாக்கா, நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை எப்படி வரவிட்டாங்க அவங்க? ஏன் இந்திரா, நம்ம வீட்டை பத்தி தெரிஞ்சுமே நீ இந்த கேள்வி கேட்கலாமா?
அப்போ வீட்ல யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்திருக்கீங்களாக்கா? ஆமாம்மா, நானும் அத்தை கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ராகினி அதுக்கு அவங்கள விடவே மாட்டேங்கிறா. அப்பதான் மாமா என்கிட்ட வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நினைச்சேன்க்கா, மாமாவால எங்களை பத்தி கவலைப்படாம இருக்கவே முடியாது. அவருக்கும் என் கூட இங்க வரணும்னு தான் ஆசை. ஆனா என்ன செய்யறது, கௌதம் தம்பி வேற வீட்ல இல்ல, திருச்சிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துல அத்தைக்கு துணையா இருக்கணும்ல, அதான் நீ மட்டுமாவது போய் பார்த்துட்டு வாமான்னு என்னை அனுப்பி வச்சாரு. அப்போ கௌதம் அங்க இல்லையோ? திருச்சிக்கு போயிட்டானா? ஆபீஸ் ஒர்க்க கூட விட்டுட்டு எப்படி போனா?